நெய்வேலி கண முருகப்பன் ஐயா அவர்களை கல்லூரி தமிழ்துறையின் சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நவராத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே அம்பிகை நமக்கெல்லாம் 9 நாள் பொழுதிருந்து நம்ம எல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தற்போதங்களை எல்லாம் அழித்து நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நன்னாளிலே இந்த சைவ சித்தாந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் எம் கல்லூரியினுடைய தமிழ்துறை மாணவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் இந்நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டு இந்த ஞான வேள்வியிலே தாமும் கலந்து கொண்டு பங்கு பெற காத்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களிடம் இந்த களத்தை ஒப்படைத்து அடியேனும் அந்த ஞான வேள்வியிலே பங்கு கொள்கிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. நாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவு திரள் மலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. ஒரு மைக் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. யாரும் மைக்க சத்தம் கேட்டுட்டு இருக்கு. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். எமது குருநாதராக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதிநகர்த்தர் அவருடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக விளங்குகின்ற ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரியர் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். சங்கரா கலைக்கல்லூரியினுடைய முதல்வராக விளங்குகின்ற சிவ திரு கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். தமிழ்துறையினுடைய தலைவராக விளங்குகின்ற முனைவர் சிவ திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியர் சிவ திரு தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், உலகெங்கிலும் இருந்து இணைந்திருக்கின்ற சங்கரா கல்லூரியுடைய மாணவராகவும் அடியார் பெருமக்களாகவும் திகழ்கின்ற அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அருமையான இத்திரு நன்னாளிலே இன்றைய தினம் திரு களிச்சுப்படியாரிலே அற்புதமான திருப்பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே நாம் சீவன்முத்தருடைய சிறப்பு பற்றி சிந்தித்தோம். ஆதனமும் ஆதலியுமாய் நிறைந்து நின்றவனை சேதனை கொண்டே தெளிவுற்று சேதனனை சேதனிலே செலுத்தி சிற்பரத்தராயிருப்பர் ஏதமர கண்டவர்கள் என்று திரோதானத்தாய் என்னும் மறைப்பு சக்தி ஒளிந்து பேருணர்வு பெற்று தமது உயிரை ஞானத்திரளாகிய சிவனது கையிலே ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைப்பவர்கள்தான் சீவன்முத்தர்கள் என்று கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்து, இந்த உயிரை சிவனிடத்திலே ஒப்படைப்பவர்களே சீவன்முத்தர்கள் என்று சிந்தித்து, இன்று 68வது பாடலில் இருந்து தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம்.
68வது வெண்பா சிவஞானிகளின் பெருமையும் அவர்களை இகழ்வதால் உயிருக்கு ஏற்படும் சிறுமையும் பற்றி இங்கே சிந்திக்க இருக்கிறது. சிவஞானிகள்னா செயற்கரிய செயல் செய்தவர்கள், அதுதான் அவருடைய பெருமை. அப்பேற்பட்ட அடியவர் பெருமக்களை நாம் இகழ்வதால் ஏற்படும் நமக்கு ஏற்படும் சிறுமை, இது ரெண்டையும் தட்டிதான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. அதாவது குருநாதரை இகழக்கூடாது, அதான் பொது. குருநாதரை இகழ்ந்து பேசினால் நம்முடைய செல்வங்கள் அத்தனையும் நாம் இழந்து விடுவோம் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லும். தாமடங்கன்னா சிவபெருமானிடத்திலே ஒன்று. தாமடங்க இந்த தவம் அடங்கும் தலம் அடங்கும் தாபதர்கள் தாமுணரில் இந்த தலம் உணரும் தாமுனியின் பூமடந்தை தங்கா. பூவில் அமைந்திருக்கக்கூடியவள் தங்க மாட்டார், புகழ் மடந்தையும் தங்க மாட்டார். புகழ் மடந்தை போகலும் நாமடந்தை நில்லால் கலைவாணியும் அலைமகளும் அலைமகளும் நிற்க மாட்டால் குருநாதரை இழந்தவன் உள்ளத்திலே என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. இந்த பாடலுடைய கருப்பொருள் என்னவென்றால், சிவமாம் தன்மை பெற்ற தவசீலர், நாம தான், வேற யாரும் இல்லை, அடியவர் பெருமக்கள் தான். சிவமாம் தன்மை பெற்ற தவசீலர் உலகு உய்ய கருணையுடன் சிவனோடு ஒன்று இருப்ப. நாமெல்லாம் இப்ப பாருங்க, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அத்தனையும் விட்டு இப்ப சிவனோடு ஒன்று இருக்கு. அவர்களா நமக்கு என்ன பயன் என்ற ஒரு வினாவிற்கு இந்த பாடலிலே பதில் இருக்கிறது. அவர்களால் இவ்வுலக மக்களும் உள்ளம் பொறிவழி செல்லாது பரம்பொருளிடத்திலே செல்லும் பொறி அடக்கம் பெறுவர். அவர்கள் என்ன செய்வார்கள் எல்லாம், அப்பேற்பட்ட சீவன் முத்தர்கள் எல்லாம் நம்மை எல்லாம் என்ன செய்வார்களாம், பொறி வழியில் செல்ல விடாமல் சிவன் வழியில் செல்ல வைப்பார்கள். அதுதான் அவர்களால் நமக்கு ஏற்படுகின்ற பெரும் பயன். இவ்வுலக மக்களும் உள்ளம் பொறி வழி செல்லாது பரம்பொருளிடத்திலே செல்லும் பொறி அடக்கம் பெறுவர். அவர்களால் நமக்கு ஏற்படுவது என்னவென்றால், உள்ளம் பொறிவழி செல்லாது இறைவனிடத்திலே செல்லும்படி செய்வர். ஆக தவசீலர் உலகு உய்ய ஒரு பொருளை உள்ளவாறு எண்ணுவாரானால் உலகத்தாரும் அவ்வாறே உணர்வார். என்னன்னா, பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களின் உண்மையை உள்ளவாறு உணர்த்துவர். அப்படி உணரும் போது நமக்கு என்ன பயன் ஏற்படுகிறது என்றால், தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளுவர். ஆக அப்பேற்பட்ட சீவன் முத்தர் இருக்கின்ற நிலையிலே நாம் அவர்களை பார்த்து அவர்கள் கோபப்படும் வகையிலே அவர்களை சீண்டினார் என்ன நடக்கும்? நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். குருநாதரை நிந்தித்தால் நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். இத்தகைய தவசீலர் வெகுளும்படி எவரேனும் இகழ்வாராயின், தவசீலருக்கு கோபம் அழகல்ல, ஆனால் அவர்களுக்கும் கோபம் ஒரு கணம் வெளியே மின் ஒளி போல் வந்து மறையும். அந்த ஒரு கணம் மின்னொளி தாக்கினால் நாம் தாங்க மாட்டோம். அந்த ஒரு கணம், ஒரு செகண்ட். அந்நிலையில் உலகவர் வாழ்விலே திருமகள் என்று சொல்லக்கூடிய செல்வம் தங்காது, திருமகளும் தங்க மாட்டார். புகழ் நங்கை என்று சொல்லக்கூடிய உமையவளும் தங்க மாட்டார். நாமகள் என்று சொல்லக்கூடிய
கல்வியும் தங்க மாட்டாள் என்பதா. அந்த குருநாதனுடைய ஒரு கன கோபத்தினால் நம்மிடமிருந்த திருமகளும் அலைமகளும் நாமகளும் நம்மை விட்டு சென்று விடுவர் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஆக சிவஞானிகள் வெகுளியர் ஆக மாட்டார், சிவஞானிகள் வெகுளி படமாட்டார். ஆனாலும் ஒரு கணம் அவர்களை மீறி அந்த கோபத்தை நாம் தூண்டி வர வைத்து விட்டார். ஒரு கணம் கோபம் தோன்றி மறுகணம் மறையும். ஆக இப்பாடலில் சிவஞானியரினுடைய அருளால் நமக்கு எல்லா ஆக்கமும் ஏற்படும். என்ன ஆக்கம் என்றால் தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளும் ஞானம் கிடைக்கும். அதே நிலையில் அவர்களுடைய கோபத்தால் அழிவும் ஏற்படும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது. சிவஞானிகளால் ஏற்படக்கூடிய ஆக்கமும் அவர்களுடைய உருக்கண கோபத்தால் நமக்கு ஏற்படும் பாதிப்பையும் இங்கே சொல்லி உதாரணமாக சில பாடலை நாம் சிந்திக்கிறோம். ஈசனடியார் இதயம் கலங்கிட, திருமந்திரம். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். ஒரு ஈசனடியார் மனம் கலங்கினால் அந்த தேசமும் அந்த நாடும் அந்த நாட்டினுடைய சிறப்பும் அழிந்திடும். வாசவன் பீடமும், வாசவன்னா இந்திரன், வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே. நந்தி யானையே, இது நந்தியம்பெருமாள் மேல் நான் சொல்லும் ஆணை என்று சொல்கிறார் திருமந்திரத்திலே. நந்தியம்பெருமாள் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு ஈசனடியார் கோபப்பட்டார், இதயம் கலங்கிட்டார், அந்த தேசமும் நாசமாகிவிடும், நாடும் நாசமாகிவிடும், சிறப்பும் அழிந்துவிடும். வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமாகுமே என்பதை நந்தியம்பெருமான் மீது ஆணையிட்டு திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்றார். குறள் 29 நான் அப்புறமா வந்து குணமென்னுள் குன்றேறி நின்றார் கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்றே நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அடியவர் பெருமக்களுடைய ஒரு சிறு கணத்தில் ஏற்படுகின்ற கோபத்தை யாராலும் தாங்க முடியாது என்பதை இந்த பாடல் குறள் நமக்கு அற்புதமாக சொல்லி, இந்த பாடலிலிருந்து நாம் அறிவது சிவஞானிகள் நான் ஏற்படக்கூடிய நன்மை தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளும் சிறப்பும், சிவஞானிகள் நான் ஏற்படுகின்ற அவர்கள் மீது நாம் இகழ்ந்தால் அவர்கள் கோபத்திற்கு ஆட்பட்டால் பெரும் நாசம் ஏற்படும் என்பதை கலைமகளும் அலைமகளும் தங்க மாட்டார் என்று சொல்லி அற்புதமாக அந்த பாடலை சிவஞானியுடைய பெருமையாக சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 69வது வெண்பா. சிவஞானிகளுடைய செயல் அனைத்தும் சிவன் செயலே, அதைத்தான் இங்க சொல்கிறார். துரியம் கடந்த சுடர்த்தோகையுடன், சுடர்த்தோகை அப்படின்னா திருவருள் அம்பாள். துரியம் கடந்த தற்போதம், உயிரின் சுத்தறிவுக்கு எட்டாத என்று பொருள். அதாவது திருவருளை நாம் சுட்டி காட்ட முடியாது. ஞான சம்பந்தர் மட்டும்தான் பெருமானை சுட்டி காட்டினார். பெம்மான் இவன் என்றே என்று வேறு யாராலும் சிவபெருமானையோ திருவருளையோ சுட்டி காட்ட முடியாது. துரியம் கடந்த சுடர்த்தோகையுடன், அதாவது கற்பனை கடந்த சோதி என்பதுதான் இதனுடைய பொருள். கற்பனைக்கு எட்டாத சோதி. கற்பனை என்பது மாயையின் காரியம். மாயையை கடந்து நிற்பவன் சிவபெருமான் என்பதைத்தான் கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்லி அவனுடைய கருணையே உருவமாகி அத திருவருளையே உருவமாக கொண்டவன் என்று அற்புதமாக சொல்லுகிறார். துரியம் கடந்த சுடர்தோகையுடன் என்றும் பிரியாத நிற்கின்ற பெம்மான் துரியத்தை
சாக்கிரத்தே செய்து அருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பர்க்கவன். இந்த பாடலுடைய குறிப்பு என்னவென்றால், தாம் இழந்து, அதாவது நான் என்னை இழந்து, தற்போதம் இழந்து, தாம் இழந்து சிவனோடு கலந்த சிவஞானிகளை தன் தன்மை அவர்கள் வாழ் விளக்கி தோன்ற, என்னுடைய தன்மை, சிவஞானிகளுடைய தன்மையை நான் பெற்று அவர்களைப் போலவே நிற்றல், தன் தன்மை அவர்கள் வாழ் விளங்கி தோன்ற அவர்களை தானாக்கி அறிவுறிபவன் என்கிறது. தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை என்று சிவபெருமான் சொல்லுவார். அந்த சிவபெருமானுடைய பெருமையை மாணிக்க வாசகர் இந்திரிய வயமாக்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி என்று சொல்வார். அதுபோல தானாக்கி அருள் புரிபவன் என்கிறார். ஆக உயிரின் சுட்டறிவுக்கு எட்டாத ஒளியான திருவருவோடு பிரிப்பின்றி நின்றருளும் சிவம். அதாவது என்னால இந்த செல்போனை சுட்டி காட்ட முடியும், என்னை சுட்டி காட்ட முடியும், உன்னை சுட்டி காட்ட முடியும், அதை சுட்டி காட்ட முடியும், இதை சுட்டி காட்ட முடியும். ஆனால் திருவருளை சுட்டி காட்ட எங்குமாய் நிறைந்திருக்கின்ற திருவருளை எது என்று நான் சுட்டி காட்டுவேன். திருவருள் இல்லாத இடமே இல்லை. அவ்வாறு சுட்டிக்காட்ட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த திருவருளை பிரிப்பின்றி நிற்கிறான் சிவபெருமான். மிளகாயும் காரமும் போல, பண்ணில் ஓசை போல, பழத்தினில் இன்சுவை போல அம்பாலும் பெருமாட்டியும் பெருமானும் விருப்பின்றி நிற்கிறார்கள், பின்னமின்றி நிற்கிறார்கள். அன்பு மீதூரப் பெற்ற சிவஞானிகளுக்கு சிவபோகமாய் பேரின்பத்தை நனவு நிலையிலேயே வழங்கி, நிறைய பேர் தூங்கும் போது முத்திக்கு போனதுக்கு அப்புறம் தானே பேரின்ப நிலை கிடைக்கும். முத்திக்கு போன இல்லை இல்லை இல்லை, நீ இப்பொழுதே நனவு நிலையிலேயே பேரின்பத்தை வழங்கி அருள் செயல் அவர்களை கொண்டு செய்வித்து, அருள் செயல்களை எல்லாம் அப்பேற்பட்ட அடியவர் பெருமக்கள் சிவஞானி பெருமக்களை வைத்து செய்யக்கூடியவர் சிவபெருமான். அவர்களை கொண்டு செய்வித்து அவர்களே செய்தார்கள் என்னும் வினை முதல் தன்மையை அவர்களுக்கு உரிதாக்குவார், அவர்களுக்கு பெருமையை உருவாக்குவார், இவர்களே செய்தார் போல உருவாக்குவார். முதலில் இந்த பாடலில் துரியம் வருகிறது. முதலில் வரும் துரியம் தற்போதத்தையும் அடுத்து வருகின்ற துரியம் சிவபோதத்தையும் உணர்த்துகிறது. இந்த பாடலில் துரியம் கடந்த சுடரே போற்றி என்று திருவாசகத்திலும் சொல்லுவார். உதாரணமாக சைவ சமய குரவர் நால்வர் அருளிய செயல் இறைவனது அருள் செயல்களே என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அந்த அருள் செயல்கள் அந்த சைவ சமய குரவர்கள் நால்வரும் செய்த அருள் நிலைகளைத்தான் அடுத்த 4 பாடல்களிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆக இந்த சிவஞானிகளுடைய செயல் சிவன் செயலே அப்படின்னா இந்த பாடலுடைய என்னன்னா, சுட்டறிவிக்கு எட்டாத அந்த திருவருளை பிரிப்பின்றி சிவபெருமான் இருக்கிறான் என்ற ஒரு கருத்தையும், அந்த நனவு நிலையிலேயே சிவஞானிகளுக்கு அவன் பேரின்பத்தை வழங்குகிறான் என்ற 2வது செய்தியையும், அவர்களே வைத்து வினையை செய்து அவர்களே செய்தார்கள் என்ற பெருமையை இங்கே நிலைநாட்டுகிறான். ஆகவே இந்த பாடலுடைய பிரதான கருப்பொருள் என்னவென்றால், அருளாளர்கள் செய்யும் அனைத்து செயலும் சிவபெருமான் செயல்களே, இவர்களை வைத்து சிவபெருமான் அருள் செயலாக செய்கிறார் என்பதைத்தான் இந்த பாடல் குறிக்கிறது. ஆகவே நால்வர் பெருமக்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் இறைவன் செய்த அருள் செயலாகத்தான் கருதப்படும் என்பதை சொல்லி, இப்பொழுது நால்வர் சமயக்குறவர்கள் நால்வரிலே ஞானசம்பந்தர் அருள் செய்த சிவன் செயல் 70வது பாடல். அப்ப இதுக்கு முந்தின பாடல்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, 70வது பாடலுக்கு முன்னாடி அருளாளர்கள் செய்த செயல் அத்தனையும் இறைவன் செயலே என்று பார்த்து, அதிலே 4 சமயக்குறவர்களுடைய அருள் செயல்கள் அத்தனையும் இறைவன் செயல்களே
என்பதை ஆதாரபூர்வமாக அவர்களுடைய வரலாற்றை சொல்லி இங்கே சொல்லுகின்றார். ஓடம் சிவிகை உளவாக்கிலி அடைக்க பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் இங்கு இவைதாம் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் என்று இங்கே 10 அருள் செயல்களை குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் செய்த 10 அருள் செயல்களும் இறைவன் செய்த செயல்களை ஞானசம்பந்தரை வைத்து செய்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். முதல் அருள் செயல் ஓடம். முள்ளி ஆறு திருக்கொல்லம்புதூர் எல்லையிலே முள்ளி ஆற்றங்கரையிலே ஓடம் இருக்கிறது. வெள்ளத்தின் பெருக்கால் ஓடம் ஓட்டி கட்டி வைத்து விட்டு சென்று விட்டார். யார் வரப்போறார்? வெள்ளம் அதிகம். ஞானசம்பந்தர் தன்னுடைய அடியவர் பெருமக்களோடு வர ஓடத்தில் ஏறி அமர, அடியவர் பெருமக்களும் ஏறி அமர பாட்டு பாடுகிறார். காந்தார பஞ்சமத்திலே பாடுகிறார். ஓடம் துடுப்பு இல்லாமல் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறது. இது ஒரு அற்புத செயல். கொட்டமே கமலும் கொல்லம் புதூர் நட்டம் அடிய நம்பனை உள்க செல்ல உந்துக இந்த ஓடம் செல்ல உந்துக இந்த ஓடம் செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்கும் ஆறு அருள் நம்பனை என்று காந்தார பஞ்சமத்தில் பாட அந்த ஓடம் மெல்ல மெல்ல நகர்ந்து அக்கறைக்கு சென்று அடியவர் பெருமக்கள் எல்லாம் சுவாமி தரிசனம் செய்தார்கள். இந்த அற்புத செயல் ஞானசம்பந்தர் செய்தாக கொண்டாலும் கூட உள்ளிருந்து ஞானசம்பந்தரை இயக்கியவர் சிவபெருமான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஓடம் சிவிகை பின்னாடத்துக்கு பக்கத்துல திருநெல்வாயில் அறத்துறை என்று பெயர். அங்கே முத்துச்சிவிகையை சிவபெருமான் ஞானசம்பந்தருக்கு பரிசாக வழங்குகிறார். ஏறுதற்கு சிவிகை இடக்குடை. ஒரு மன்னர்லாம் வர்றாங்க, குருநாதர்லாம் வர்றாங்கன்னா சிவிகை அதுக்கு மேல ஒரு கொடை. ஏறுதற்கு சிவிகை இடக்குடை கூறி ஊத குளவு பொற்சின்னங்கள் மாறில் முத்தின்படியினால் மன்னிய நீரு வந்த நிமலர் அருளுவார். இப்படியாக முத்துச்சிவிகை குடை கூறி ஊத பொற்சின்னங்கள் எல்லாம் ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் திருநெல்வாயில் அறத்துறையில் அருளுகின்றார். அந்த அற்புத செயலையும் திருநெல்வாயில் அறத்துறை முத்துச்சிவிகை பெற்றதையும் இந்த பாடலிலே சிவிகை என்று குறிப்பிட்டார். அடுத்ததாக திருவாவடுதுறையிலே உளவா கிளி இடரினும் தளரினும் என்று காந்தார பஞ்சமத்திலே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முன்ன கடல் தொழுதெழுவே கடல் தன்னில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாடுமாறு ஈவதொன்றமக்கிள்ளையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. காந்தார பஞ்சமத்தில் 11 பாடல்களை பாடி முடிக்க பூதகணங்கள் வந்து தலையிலே பொற்கிளி கொண்டு வருகிறதாம். அது உளவாக்கிளி. 1000 ரூபாய் நாம வச்சிருந்தோம்னா அதுல 500 ரூபாய் எடுத்தா 500 ரூபாய் தான் இருக்கும். இந்த உளவாக்கிளியில 500 ரூபாய் எடுத்தா மீண்டும் 500 ரூபாய் வந்து உட்கார்ந்து. அப்படியே அல்லல்ல குறையாத கிளிதான் உளவாக்கிளி. அதனாலதான் இன்னைக்கு திருவாவடுதுறையிலே குருநாதர் அந்த காசு பொற்காசு கொடுக்கிற வழக்கம் இன்னைக்கு. ஆகவே நச்சு இந்தமிழ் வாடிய ஞான சம்பந்தன் இச்சைய புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் முன்விரைந்த அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி ஒன்று. அவருடைய தந்தையார் வேள்விக்காக கேட்டார், கொடுத்தார்.
ஆக அந்த அற்புத செயலையும் இங்கே குறிப்பிட்டு அடைக்க பாடல் நாவுக்கரசு திறக்க பாடினார், இவர் அடைக்க பாடுகிறார். அற்புதமான பாடல் அடைப்பதற்காக அந்த பாடலை பாடி கதவை அடைக்கிறார். இந்தளம் பண்ணிலே பாடி கதவை அடைத்து அப்புறம் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி திரு ஒச்சியூரிலே அப்புறம் தாளம் அதையும் இங்க குறிப்பிடுகிறார். கோலக்கா சீர்காழி இந்தளம் பண்ணிலே பாடுவார் கோலக்காவி. மடையில் வாலை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலா சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் உடையும் கொண்ட உருவமென்களோ. இப்படியாக பொற்தாளம் கொடுக்கிறார். அந்த பொற்தாளம் கிடைக்க பெற்று இந்த பாடலை பாடுகிறார். குழந்தைக்கு கை வலிக்குமே தாளம் கையிலே போடுகிறானே என்று அம்பாள் பொற்தாளம் ஓசை கொடுத்த நாயகியாக திரு கோலக்காவில் அருள்பாலித்த அந்த செயலை இங்கே குறிப்பிட்டு அதுவும் இறைவன் செயலை என்பதை சொல்லி வாளை நெய்தலாக்குதல் திரு நன்னிபணியிலே அந்த நனிபணியில் அவங்க தாயாருடைய திரு கிராமத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஏடு எதிர். இப்ப நான் மதுரையில தான் இருக்கிற சொக்கநாதருடைய அருள் வைகை ஆற்றிலே ஏடை போட அப்பொழுது அவரே பாடலை எழுதுகிறார் புனல்வாதத்திலே. வாழ்க அந்த வனபராணின வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்கதியது எல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று அற்புதமாக கௌசிகம் பண்ணிலே பாடி அவரே எடுத்து எழுதிய ஒரே பதிகம் திருப்பாத்திரம். அவருடைய திருக்கரங்களால் எடுத்து எழுதிய ஒரு பதிகம். ஏனைய பதிகம் எல்லாம் இவர் பாட அடியவர் பெருமக்கள் எழுதியது. இந்த ஒரு பாடலை மட்டும் இவர் திருக்கரங்களால் எழுதினார். இதனுடைய சிறப்பு 12 பாடல்கள் அதிலே இருக்கு. ஏனைய பாடல்கள் எல்லாம் திருக்கட காப்பையும் சேர்த்து 11 பாடல் இருக்கு. ஒரு சில ஒரு 3-4 பதிகங்கள் மட்டும்தான் 12 பாடல்கள் இருக்கும். அதிலே இதுவும் ஒன்று. அற்புதமான திருப்பாசுரம் என்று அதற்கு. அப்படி இந்த பாடலை யாரு பாடுறாங்களோ அவங்க கோத்து கேசு பிரச்சனை துன்பம் வேலை கிடைக்காத வேலை அத்துணை நன்மைகளை இந்த ஒரு பாடலுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஏன்னா ஞானசம்பந்தரை எழுதி அந்த புனல்வாதத்தில் வென்ற பதிகம் என்பதனால அவ்வளவு சிறப்புடையது. அதுல ஒரு பாட்டு கூட சொல்வார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுலன் எங்கள் சோதி. அவனை யாராவது சோதித்து பார்க்கணும் போய் விளையாடுறாதீங்க. ஏதுக்களாலும் எந்த உதாரணங்களாலும் சொல்ல முடியாதவன் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுலன் எங்கள் சோதி. மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ் சாதுக்கள் மிக்கு இறையே வந்து சார்மீன்களே என்று அற்புதமாக அந்த பாடலிலே சொல்லி அந்த ஏடு எதிர்த்த அந்த அற்புதங்கள் நடைபெற்ற புனல்வாதத்திலே அதுவும் இறைவன் செயலில். வெப்பு அஸ்தி நாஸ்தி என்று அமணர்கள் சொன்ன மந்திரத்தை அடுமனையில் இருந்த சாம்பல் கொண்டு மந்திரமாவது நீர் என்று காந்தாரத்திலே பாடி மந்திரமாவது நீரு வண்ணபர் மேலது நீரு என்று பாடிக்கொண்டே அந்த பாண்டிய மன்னனுடைய அந்த உடம்பிலே தேய்க்க அந்த ஒரு பகுதி முழுவதுமாக வெப்பு நோய் நீங்குகிறது. அந்த செயலும் கூட இறைவன் செயலாகத்தான் சொல்லி என்புக்கு உயிர் கொடுத்தது. திருமயிலாப்பூரிலே அஸ்தி கலசத்தில் இருந்த அந்த பண்ணையாருடைய பெண் அஸ்தி கலசம் வெடித்து பூம்பாவையாக வெளியே வருகின்றார். மத்திட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர வல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவா. இதிலே அற்புதமாக
அன்னம்பாளிப்பு அட்டிட்டல் செய்யாமல், ஏ பூம்பாவையே அடியவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யாமல் போவியோ? தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்களை காணாது போதியோ பூம்பாவாய்? அதை சேக்கிலாரும் சொல்கிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்து கண்ணினார் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக ஏ பூம்பாவையே, உலகர் முன் வருக, உலகர் முன் வருக என்று உரைத்தார். அப்படியே அத்தி கலத்தை வெடிச்சு உலகர் முன் அந்த பூம்பாவாய் அந்த வயதிலேயே வெளியே வந்ததுதான் அற்புதம். இதுவும் இறைவன் செய்தார். இப்படியாக எம்புக்கு உயிர் கொடுத்தது ஈங்கு இவைதாம் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன். அத்தனையும் திருஞான சம்பந்தர் செய்ததாக இவர் வேந்தன் செயல் தென்புகழி வேந்தன் செயல் செயலாக இருந்தாலும் அந்த வேந்தனை உள்ளிருந்து இயக்குபவன் யார் என்றால் சிவபெருமான். பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானா பண்டுவெங் கூற்றுதை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையார். அப்ப ஞானசம்பந்தனுடைய பாடல்கள் எல்லாம் யார் எழுதியது என்றால் கால சம்ஹார மூர்த்தியார் உள்ளிருந்து உணர்த்தினான் என்பதை இந்த பாடலிலே பண்டுவெங் கூற்றுதை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையார். கால சம்ஹார மூர்த்தியே எனக்கு உள்ளே இருந்து உணர்த்தினான் என்று அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அற்புதமாக ஒரு ஈசன் அடியாராகிய ஞானசம்பந்தர் செய்த இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் செய்ததாக ஆக்கினான் சிவபெருமான். ஆனால் உள்ளிருந்து அத்தனை அருள் செயல்களும் செய்தவர் சிவபெருமான். கருவியாக அடியவர் பெருமக்களை கொண்டான் என்ற அற்புதமான இந்த ஞானசம்பந்தருடைய வரலாற்றினுடைய சிறப்புகளை சொல்லி இவ்வாறு செய்தான் என்று சொல்லி அடுத்ததாக சமயக்குறவர்கள் நால்வர் பெருமக்களில் ஒருவராகிய நாவுக்கரசு பெருமான் அவருடைய சிறப்பை சொல்லி அவர்கள் செய்த அற்புதம் எல்லாம் இறைவன் செய்த அற்புதமே என்பதை இங்கே 71வது பாடலிலே குறிப்பிடுகிறார். கொள்கரியின் நீச்சரையின் கொள்கரியின் 1 நீச்சரையின் 2 நஞ்சில் கொலை தவிர்த்தல் 3 கல்லே மிதப்பாய் 4 கல்லே மிதப்பாய் கடல் நீத்தல் நல்வார் மறுவார் மறைக்காட்டில் வாசல் திறத்தல் 5 மறைக்காட்டிலே வாசல் திறப்பதற்கு பாடியது. இப்படியாக திருவாமூர் ஆளி அப்படின்னா ஆளினா ஆள்பவர், திருவாமூரே ஆள்பவர் என்பதை இங்கு அற்புதமாக சொல்லி ஒன்று சமணர்களால் ஏவப்பட்ட கொல்ல வந்த யானையின் நின்று அந்த அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் என்று காந்தாரம் பண்ணில் அமைந்தது அந்த பாடல். அற்புதமாக அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்திங்கள் சூளாமணியும் வன உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தென்னன்கடில புனலும் உடையார் ஒருவர் தென்னல் கெடில புனலும் உடையார் அவரும் என்று சொல்லி அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று யானை வருகின்ற அந்த பயத்தை அறியாது செய்து யானை வந்து இவரை சுற்றி வணங்கி செல்வது போல் இறைவன் செய்தார். ஆகவே இடர் வந்த யானை இவரை வணங்கி செல்கிறது.
அஞ்சாம் திருமுறையிலே இன்னொரு பாடலிலே பொது பாடலிலே குறிப்பிடுவார் நாவுக்கரசர். மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் இந்து கரங்க பெரிதிலே. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெரிதில். தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய் யானைதான் கொண்டுடி நிற்கு. ஏ மானிடா, கொலை செய்வதற்கு யானை வந்தா கூட பயப்படாது. மலையே வந்து உன் மேல விழுந்தாலும் பயப்படாது. தலைவன் ஈசனாகிய சிவபெருமானுடைய அடியவர்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது போல இதே பாணியிலே 5ஆம் திருமுறையிலே சாமி பாடியிருப்பார். ஆக சமணர்களுடைய முதல் ஆயுதமாகிய யானை இடரிலிருந்து தப்பிக்க செய்த அற்புதமும் சிவன் செயலே. அடுத்ததாக அடைத்து தாளிடப்பெற்ற நீச்சரை நின்று அந்த சுண்ணாம்பு காலவாயில் ஒரு வாரம் வைத்து பூட்டி விடுவார்கள். நாம 7 மணி நேரம் பூட்டினாலே ஒரு எலும்பு ஒண்ணு கூட இருக்காது, பவுடரா மாறி சுண்ணாம்போட சுண்ணாம்பா போயிடும். அவர் உள்ள போய் ஒரு பாட்டு பாடினார். மாசில் வீணையும் மலை மதியமும் வேதுதென்றலும் வெங்கில பேனிலும் மூச்சு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே. அவ்வளவுதானா? உள்ள கும்முன்னு ஒரு ஏசி, அப்படியே வயிறு கீறு எதுவும் பசிக்கல. ஒரு வாரம் சிவபெருமானுடைய திருவடி நிலையில ஏசிக்குள்ள இருந்த மாதிரி 7 நாள் கழித்து சுண்ணாம்பு வாசலை திறந்தா அப்படி ஒரு பிரஸ்டா வெளியில வந்தாராம். யார்? நாவுக்கரசர். அப்படி அந்த அடைத்த தாளிடப்பெற்ற நீச்சரையிலிருந்து அப்படி வந்தாராம் நாவுக்கரசர். அதுவும் ஈசன் செயல். மூன்றாவதாக ஒரு அற்புத செயலை இங்கே குறிப்பிடுகிறார். பால் சோற்றோடு கலந்து கொடுத்த கொடிய நஞ்சினில் என்றும். ஆகாது சூழ்ச்சிகளை இவ்வாறு பதிகம்பாடி வென்றார்கள் என்பது பொருள். நஞ்சை அமுதாக்கினார் நனிவெள்ளி இறைவனாரே என்று அந்த பதிகத்திலே சொல்ல. நஞ்சை அமுதாக்கினார் நனிவெள்ளி இறைவனார். அப்படி அந்த நஞ்சு கூட அமுதமாக்கியது. நாலாவதாக ஒரு பாடல் அற்புதம் இவர் செய்தது. சமணர் கல்லோடு கட்டி கடலில் தள்ளிய நிலையிலே அக்கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறினார். கரையேறி விட்ட குப்பம். இன்னைக்கு காந்தார பஞ்சமத்திலே ஒரு பதிகம் பாடுகிறார். அற்புதமான பதிகம், உலகத்துக்கு அஞ்செழுத்து பதிகம். முதலில் பதிகம் பாடினார், நீச்சரையில் பதிகம் பாடினார், நஞ்சை அமுதாக்கினார், யானையை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை என்று விரட்டினார். ஆனால் கடலிலே தொடர்ந்து இது போன்று அமரர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார்கள். இனிமேல் தொல்லையே கொடுக்கக்கூடாது. நிறைவான அஸ்திரத்தை பயன்படுத்தி இவர்களை இதோடு முடித்து விட வேண்டும் என்று நாவுக்கரசர் இவர்களை இதோடு முடிக்கிறார். இவர்கள் தொல்லையை இதோடு முடிக்கிறார். அஞ்செழுத்து அஸ்திரமத்தை ஏவுகிறார். சொத்துணை வேதியன் சோதிவானவன் பொத்துணை தேர்ந்தடி பொருந்த கை தொழ கத்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நத்துணையாவது நமச்சிவாயவே. அவ்வளவுதான். அப்படியே கட்டெல்லாம் பிரிஞ்சு கல்லு போட்டு மாதிரி மிதந்து மேல வந்து அப்படியே கரை வந்து சேர்ந்தான். கரையேறி விட்ட. அப்படி பிரம்மாஸ்திரம் நம்ம சொல்லுவோம். அது போல இவர் சிவா அஞ்செழுத்து அஸ்திரத்தை ஏவி அமணர்களுடைய தொல்லையை நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அந்த காட்சியை இது செய்ததும் இறைவன் தான் என்றதை அற்புதமாக சொல்லி, 5வது இவர் செய்த அற்புதத்தை
இங்கே சொல்கிறார். மனம் பொருந்திய திருமறை காட்டில் அடைக்கப்பட்ட கதவு திறக்க பாடியது அருள். அற்புதமான பாடல். நேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் அவனை திண்ணம் காண கதவினை சின்னமாய் திறந்தருள் செய்வி. மண்ணினார் வலம் செய் மறைக்காடர் கண்ணினால் காண கதவினை சின்னமாய் திறந்தருள் செய்வீனே என்று அற்புதமாக பாடுகின்றார். அந்த பாடலை பாடி முடிக்க 10 பாடல்களை பதிகங்களை முடித்து 10வது பதிகம்தான் இது. கதவு திறக்கிறது. அற்புதமான அந்த பாடலை கேட்டு சுவாமி அந்த கதவை திறக்கிறார். வேதங்கள் பூட்டி வைத்த அந்த கதவு. அதைத்தான் வேதங்களை சொல்லி ஒரே பாடலில் முடிவார். மறைக்காட்டுரை மைந்தா என்று சொல்லி ஞானசம்பந்தர் அந்த கதவினை நிறைவு செய்து பூட்டுவார். மறைக்காட்டுரை மைந்தா என்று வேதங்களை பூட்டியதனால வேதங்களின் தலைவன் என்று சொல்லி அந்த பாடலை துவங்கி இது நல்கிறை வைத்தருள் செய்க கதவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தை என்று சொல்லி அந்த கதவை நிறைவு செய்து மூடி வைப்பார். ஆகவே திறப்பதற்கு இவரும் மீண்டும் தாளிடுவதற்கு அவரும் பாடி அற்புதமாக அந்த சதுரம் வரைதான் புதி செய்து என்று துவங்குகின்ற அந்த பாடலையும் பாடி அற்புதமாக இவர் திறந்தும் அவர் முடியும் செய்வார்கள். ஆகவே இந்த 2 அற்புதங்களும் எல்லா அற்புதங்களும் இறைவன் தான் செய்கிறார். ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசு பெருமானையும் கருவியாக கொண்டு செய்கிறார் என்பதைத்தான் அற்புதமாக இங்கே சொல்லி அடுத்ததாக சுந்தர பெருமானுடைய அருட்செயல்கள், எல்லாருடைய அருட்செயல்களும் இறைவன் செயலே. அந்த சுந்தர பெருமானுடைய அருட்செயல்களையும் இங்கே சுட்டி காட்டுகின்றார். மோகம் அறுத்திடின் நாம் உந்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையற்பால் தூதாக போகவிடும் வன் தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்வேன் ஞான். ஏதுன்னா உதாரணம். ஏதாக சொல்வேன் ஞான் உதாரணமாக. இந்த பாடலுடைய குறிப்பு என்னவென்றால் சுந்தரர் சிவனார் அருளால் செய்த அற்புத செயல்களும் ஒன்றை சுட்டி அவரது தொண்டின் திறனை போற்றி என்ன அந்த ஒரு அற்புத செயல் என்பதை இங்கே பார்க்க நிறைய செய்திருக்கார். அதுல ஒண்ணு சொல்றார். காமம் எனப்படும் மோகத்தை வேறற கலைந்த மெய்ஞானியக்கே வீடு பேறு என சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. 5 கொடுமா பாதகம் என்று சொல்வார்கள். பாதக செயலே கொடுமா பாதக செயலே ஒன்றுதான் காமம். காமம் எனப்படும் மோகத்தை வேறற கலைந்த மெய்ஞானியற்கே வீடு பேறு என சிவ ஆகமங்கள் அருளுகின்றன. அவ்வாறு இருக்க ஆகமங்களின் தலைவராகிய சிவபெருமானிடமே சென்று சங்கிலியார் பறவையார் இரு நங்கையிடத்தும் தமது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தூதராக போகவிடும் தோழமை திறம். ஆகம் என்ன சொல்லுது? காமம் பகையா வீட்டுக்கு, வீடு பேருக்கு பகை காமம். ஆனால் ஆகமங்களின் தலைவனாகிய சிவபெருமானையே சுந்தர பெருமான் இரு நங்கையர் பொருட்டு தூதாக சொல்ல செல்கிறார்.
ஆக அவருடைய தோழமை திறத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஆக சீவன் முத்தர்களுக்கு உள்ள விதி உலகியலாருக்கு பொருந்தார். நியாயமா காமம் என்பது முத்திக்கு எதிரி, ஆகமங்களுக்கு விரோதம். அதே ஆகமத்தினுடைய தலைவனாகிய சிவபெருமான் சங்கிலி நாச்சியார் பொருட்டும் பரவநாச்சியார் பொருட்டும் தூது செல்லச் செய்தார். அவ்வாறு செய்த செயல் நிறைய அந்த புராணத்திலே பாதகமாக இருந்தது. ஏயர்கோன் கலிகாமன் சுந்தரர் பொருட்டியனுடைய வயிற்று நோய் தீர வேண்டும் என்றார். வேண்டாம் என்று வாளெடுத்து சொருகினார். அடுத்ததாக அடியாரை விரல்மிண்ட நாயன் திருவாரூரில் அடியாறு மதியாது சென்ற சுந்தரருக்கு நீ அருளுவதா என்று கோபம் கொண்டு இருந்த நிலையிலே திருத்தொன்ற தொகை அருளச் செய்தார். ஞாலம் முய்ய நாம் முய்ய சைவ நன்னறியின் சீலம் முய்ய திருத்தொன்ற தொகை முன்பாட தெலுமறைகள் ஓலமிடும். அற்புதமாக திருத்தொண்டர் தொகை பாடினார் என்று சேக்கிழாரும் குறிப்பிட்டார். இப்படியாக அவருடைய தோழமை திறத்தை இங்கே, அவருடைய வலிமை, தோழமை திறத்தினுடைய வலிமையை இங்கே குறிப்பிட்டு அளவிட முடியாத நிலையில் இருக்கு என்று குறிப்பிட்டு, சீவன் முத்தர்களுக்குள்ள விதி உலகியலாருக்கு பொருந்தாது. சுந்தரருக்கு இது போன்று சிவபெருமானை அனுப்பியது போல நாம் அனுப்ப முடியுமா என்றார். முடியாது முடியாது. ஒருவர் உலங்கையை வைத்து தேய்த்தார் என்றால் நம்மால் தேய்க்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. ஒருவர் கண்ணை அப்பினார் நம்மால் முடியுமா? முடியுமா? முடியாது. ஆகவே சீவன் முத்தர்களுக்குரிய செயற்கரிய செயல் நம்மை போன்றவர்களுக்கு அரிதினும் அரிது, அரிதினும் அரிது. ஆகவே சீவன் முத்தர்களுக்கு உள்ள விதி உலகியலாருக்கு பொருந்தாது என்பதே கருத்து. இங்கே வரலாற்றின்படி இவருக்கு வன்தொண்டர் என்ற திருநாமம் இருக்கிறது. மனம் வந்த புத்தூரில் அற்புத பழமை காட்டி திருமணத்தை தடுத்து திருவெண்ணெய்நல்லூர் சபையிலே கிளவேதியனாக வந்து இவன் என் அடியான், என் அடிமை என வழக்காடுகின்றார் சாமி. இவரும் வழக்காடுகின்றார், நான் அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை என்று. இப்படி வழக்காடியதால் வன்தொண்டர் என்று பெயர் பெற்றார். மலர்மிசையோனும் மாலும் மலர்மிசையோனும் அயனும் மாலும் காணுதற்கரிய வல்லல் பலர்புகழ் வெண்ணெய்நல்லூர் ஆவண பழமை காட்டி உலகுய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முந்தி தலைமிசை வைத்து வாழும் தலைமைனம் தலைமைதானே என்று சுந்தர பெருமானுடைய திருவடியை நம் தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அழகு, அவர்தான் நமக்கு தலைவர் என்று அற்புதமாக சுந்தரனுடைய திருவடியினுடைய பெருமை சேக்கிழார் சொல்லி, அவருக்கு வன்தொண்டர் என்ற பெயர் பெற்ற அந்த வரலாற்றையும் சொல்லி, திருவாரூர் இறைவர் நம்மை உனக்கு தோழமையாக தந்தனம் தந்தனம் என்று அருள் புரிய தம்பிரான் தோழராக தொண்டு செய்து திருத்தொண்டர் தொகையும் அருளினார் என்பது மேலும் வரலாறு. ஆகவே ஞானசம்பந்தராக இருக்கட்டும், நாவுக்கரசராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், அவர்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர் பெயரிலேயே இருக்கட்டும். ஆனாலும் அத்தனை அற்புதங்களும் சிவபெருமானே செய்தார் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்ததாக 73வது பாடல் மாணிக்க வாசகர் அருள் செயல். மாணிக்க வாசகனுடைய அருள் செயல்களை இங்கே பாய்வரியேறு அந்த பரமானந்த பரமனை தூய திருவாய் மறையால் சொல் செய்து மாயக் கருவாதை கருவாசம் மாயக் கருவாதையாம்
அறியாவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊரராலும் தே. இந்த பாடலுடைய குறிப்பு என்னவென்றால், திருவாத ஊரர் சிவனுடைய அருளால் உலக மக்களை உய்வித்தல், உலக மக்களை உய்வித்தல் பொருட்டு அருளிய மெய் உணர்வின், அதாவது குருநாதர் குருமணி திறத்தினை போற்றுகின்றது. இந்த பாடலிலே குருநாதருடைய திறத்தினை போற்று, அதாவது 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறை மட்டும் சிவபெருமானை நேரடியாக போற்றார் குருநாதரை போற்றுகின்ற திருமுறையாக இருக்கிறது. மற்ற திருமுறைகள் எல்லாம் நேரடியாக சிவபெருமானை. இவர் அருளிய திருவாசகம் 1,00,000 எழுத்துக்களை உடையது. ஒரு முற்றோதலிலே 100 பேர் கலந்து கொண்டார். திருவாசகம் முற்றோதல். ஒருவர் 1,00,000 முறை பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் ஒரு திருவாசக முற்றோல் மீது 100 பேர் சேர்ந்து பாடினார் 1,00,00,000 முறை அர்ச்சனை செய்தது போல பெருமான் 1,00,000 எழுத்துக்களை உடையது திருவாசகம். திருவாசகத்தை தேனோடு ஒப்பிடுவார். தேனுக்கு 3 குணம் உண்டு. தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளையும் கெடாது, மருந்தினுடைய வீரியத்தை கூட்டிக் கொடு. இதுதான் 3 குணம் தேனு. அதுபோல திருவாசகம் என்ற தேனுக்கு 3 குணம் இருக்கு. தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடாது, அருளுடைய வீரியத்தை கூட்டிக் கொடுக்கக்கூடியது திருவாசகம் என்ற. அப்படி திருவாத ஊரர் சிவன் அருளால் உலக மக்களை உய்வித்தல் பொருட்டு அருளிய குருநாதனுடைய திறத்தினை போற்றுகிறது. மெய் உணர்வின் என்பது இந்த பாடலிலே வருகின்ற மெய் உணர்வின் என்பது குருநாதரை குறிக்கும். அதாவது வேதத்தை தாவி வரும் குதிரையாக கொண்டு பாய்வரி ஏறு என்று சொல்கிறார். வேதத்தை தாவி வரும் குதிரையாக கொண்டு, அதாவது மதுரையிலே குதிரையில் வந்து அருளிய செயல். மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையா கோவாகி வந்தம்மை குச்சேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாம். மாவார அந்த குதிரை மேல ஏறி அப்படி ஒய்யாரமாக சிவபெருமான் வருகிறான். எதற்கு வருகிறானா? என்னுடைய குற்றங்களை எல்லாம் கவர்ந்து செல்ல வருகிறான். கோவாகி வந்தம்மை குச்சேவல் கொண்ட பூவார் கடல் பரவி பூவல்லி. அப்படியாக வேதங்களை தாங்கி நிற்கின்ற குதிரையாக அந்த குதிரை மேல் ஏறி வரும், வேதத்தை தாவு வரும் குதிரையை கொண்டு பேரின்ப வடிவனாகி அப்பரமனை தூய்மை பொருந்திய மலர் போலும் தனது திருவாயில் தோன்றிய சொல். அந்த மாணிக்க சொல் மலர்களால் பாமாலை போட்டு மாணிக்கமாக சொல்வர அவரை மாணிக்க வாசக என்று திருநாமம் தரிக்கச் செய்கின்றார் சிவபெருமான். பாதவூர் அடிகள் மாணிக்க வாசகராக மாறி அவருடைய ஒவ்வொரு சொல்லும் மாணிக்கமாக வர மாணிக்க வாசக மணிவாசக என்று சுவாமி குருநாதர் அழைக்கிறார். கொடிய துன்பமாகிய கருவாசகம் போக திருவாசகம் அருளினார். யாரு ஒருத்தன் திருவாசகத்தை முழுகா படிக்கிறானோ அவனுக்கு அந்த ஜென்மமே நிறைவு ஜென்மம். கருவாசம் கிடையாது. இனிமே கருவுல பிறக்க மாட்டான். எந்த 7 பிறப்பையும் விட்டு பிறப்பை அறுத்து சிவபெருமானிடத்திலே சென்று விடுவார்.
7 பிறப்பு முட்டையில அண்டசம், உற்பிசம், சுவேதிசம், அப்புறம் சராயுசம். இந்த 4 வகை பிறப்புல இருந்து நிச்சயமாக நம்மை விட்டு பிரித்து இறைவனிடம் சேர்த்து விடுவார். 4 வகை 7 வகை பிறப்பு என்று சொல்லி நமக்கு 7 வகைன்னா என்னன்னு தெரியும். என்னது 7 வகை? திதி கொடுக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம். அடியவர் பெருமக்களுக்கு திதி கொடுப்பது அல்ல, நட்சத்திரத்தின் அடிப்படையில குரு பூசைன்னு வாங்க. சாதாரண மக்களுக்கு திதி கொடுப்பாங்க. அந்த திதியில எதுக்காக அந்த 7 வகை பிறப்பை சொல்வதற்காக சொல்கிறேன். திதி கொடுப்பது சரியா தவறா என்பது உங்கள் பொறுத்து விட்டுவிடு. அந்த 7 பிறப்பு என்னன்னா, நாம சாமி ரூம்ல வச்சு படைப்போம். அங்கே தேவர்கள் படமெல்லாம் இருக்கு, பிரம்மா விஷ்ணு எல்லா படமும். யாருக்கோ ஒரு பெரியவருக்கு நாம திதி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பெரியவர் பிரம்மாவாகவோ விஷ்ணுவாகவோ தேவர்களாக பிறந்திருந்தா இதை ஏற்றுக்கோ. தான் தேவர் பிறப்பு. ஒரு அடியவரை கூப்பிட்டு அன்னம்பாளிப்பு செய்யும். 2வது பிறப்பு ஒரு மானிட பிறப்பு. 3வதாக அதிதியை கூப்பிட்டு பண்ணுவோம், அது மானிட பிறப்பு. 3வதாக என்ன செய்வோம்? நம்ம பசுமாட்டு கொண்டு போய் ஏதாவது வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்போம். அந்த வாழைப்பழத்தை நம்ம கொடுக்கும்போது பசுமாடு சாப்பிடும், பொங்கல் கொடுப்போம், சாப்பிடும். அப்ப விலங்குகளிலே நீ பிறந்திருந்தால் ஏற்றுக்கொள் பெரியவரே. 3 பிறப்பு. அடுத்ததாக ஊர்வனாக பிறந்தார். வாசல்ல என்ன பண்ணுவோம்னா அரிசி கோலம் போடுவோம். சுண்ணாம்பு கோலம் போட்டு சாகடிச்சிடக்கூடாது எறும்புகளை எல்லாம், காக்காய்களை எல்லாம். அப்படி வாசலிலே அரிசி கோலம் விட்டா காக்காய் சாப்பிடும், எறும்பு சாப்பிடும். அப்படி ஊர்வனாக நீ பிறந்திருந்தால் இதை எடுத்துக்கோ, எடுத்து சாந்தமடை. அடுத்ததாக பிண்டத்தை கொண்டு போய் குளத்துல அல்லது ஆத்துல போடுவோம். அங்கே மீன்கள் சாப்பிடும். நீந்தவனாக நீ இருந்தால் பிறந்திருந்தால் அதை ஏற்றி. கடைசியில 1 2 இருக்கு. காக்காய கூப்பிட்டு காக்கான்னு கூப்பிட்டு போடுவோம். நீ பறவை இனத்திலே இருந்தால், பறவை இனத்திலே சிறந்த குணமுடையது காக்கா. தாமட்டும் உண்ணாத அனைவரையும் அழைத்து, அதனால சிறப்புடையது காக்கா. அதனால நீ பறவை இனத்தில் பிறந்திருந்தாலும் ஏற்று. கடைசியில நிலையாக இருக்கக்கூடிய உயிர், நீ தாவரமாக பிறந்திருந்தால், மரமாக செடியாக பிறந்திருந்தால், இருக்கிற மிச்ச மீதாரி பூக்களை எல்லாம் கொண்டு போய் செடியில மாட்டிருப்போம், போட்டு நீ ஏற்றுக்கொள். இப்படியாக 7 பிறப்பு, 4 வகை. அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயு. அதுல சராயுதத்தில் அம்மாவுடைய கருப்பை தான் மிக உயர்ந்த நிலையா பிறப்பு. யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை. அப்ப பெரிய கருப்பை உலகத்திலே எதுனா யானை, சின்ன கருப்பை எதுனா உலகத்திலே எறும்பு. யானை முதலாய் எறும்பு ஈராய இனமில் ஓன் உள்வினை பிழை. அப்படி அந்த பிறவிகளை எல்லாம் சொல்லி சொல்றார். ஆக 7 வகை. அப்படி அந்த கொடிய துன்பமாகிய கருவாசகம் போக திருவாசகம் அருளினார் மாணிக்க வாசகர். அந்த திருவாசகம் உள்ளிருந்து அருளியது யாருன்னா சிவபெருமான். அவருக்குள்ளே இருந்து அவரையே சொல்ல வைத்து அவரே எழுதினார். இதுதான் அவருடைய சிறப்பு. அவன் யார் எனில் திருவாத ஊரில் தோன்றி தன்னை நினைவார் உள்ளத்தே, தன்னை நினைவார் உள்ளத்தே தேன் போன்று இனித்தலை செய்யும் மாணிக்க வாசகரே, தேன் போல இனித்தலை செய்யும் மாணிக்க வாசகரே. அப்படி திருவாத ஊரை ஆண்டு அருளிய தலைவனும் அவனே என்று அங்கே குறிப்பிட்டு
உரை வரம்பு கடந்தவன், எல்லை கடைந்தவன், அப்பாலுக்கு அப்பாலன். இதுல பாய் பரி ஒன்று அந்த பரமானந்த பரன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். மதுரையில் பாண்டியன் கண்டுகளிக்க மணிவாசகர் பொருட்டு தாவி வரும் குதிரையில் பேரின்பம் நல்கினமையால் பாய்வரி ஒன்று அந்த பரமானந்த பரன் என்று குறிப்பிட்டார். மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாச்சகத்திலே மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்று பாடுகிறார். அந்த குதிரையில வந்ததை எத்தனை இடத்துல பிரமாதமா சொல்றார். அப்படி ஒய்யாரமா வந்தார். நரியை குதிரை பறியார். உலகத்துல வளர்க்க முடியாத ஒரு விலங்கு எதுன்னா, பழக்க முடியாத விலங்கு எதுன்னா நரி. அந்த நரியவே பழகிய குதிரையாக மாற்றியவர் இவர்தான். அவனால மட்டும்தான் இந்த நாயை சிவமாக ஆக்க முடியும். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேன். மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவனாகிய கொள்கை. அது மட்டுமா, அரியொடு பிரம்மற்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். பரிமா அப்படின்னா குதிரை, அதுல ஏறி பயின்ற வண்ணமும் இப்படி ஓடு, இப்படி ஓடுன அந்த குதிரையை திசை திருப்பி அழகா அப்படியே வழி நடத்தி அப்படி பாண்டிய மன்னன்ட்ட அப்படி வந்து டக்குன்னு நின்ற அந்த அழகை அற்புதத்தை அப்படி சொல்றாரு. பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும், பழகாத நரிய அப்படி பழக்கி கொண்டாந்து நிப்பாட்டுறார். சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் திரு அம்மானையில சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பிரிய பரிமேற் கொண்டான் அந்தமில்லா ஆனந்தம் பாடுதுகான் அம்மானாய் பரிமேல் கொண்டான். ஆகவே என்னுடைய பந்தத்தை பிரிப்பதற்காக அவன் பரிமேல் வந்தான் என்பதை அற்புதமாக சொல். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்று வந்து நான் தென்னன் வந்திருக்க நிப்பானா. இன்னைக்கு மதுரையில அதுக்கு பேரு ஆவணி மூல. பாண்டி பதிகம் அற்புதமான பதிகம், பாண்டி பதிகம். அதுல குதிரையில வர்ற அழக சொல்லுவார். வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன அருளுகிறார். குடிகேடு கண்டீர், ஒவ்வொரு வீட்டிலையும் இனிமே பிறப்பு உனக்கு கிடையாது. பருவரை மங்கைதன் பங்கர் பாண்டியர்க்கு ஆரமுதா ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடல் போதிரைஞ்சு தெரிவரனின் குறுக்கீவர் மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உரு அறியாதென்ற உள்ளமதே. இப்படியாக அவர் குதிரையில் மதுரையில் வந்து இறங்கிய அழகை பாய்பரி ஏறி வந்தவன் என்று அற்புதமாக தொடங்கி அவன் கருவாசம், நம்முடைய கருவாசம் போவதற்காக திருவாசகம் அருளியவன் என்ற அற்புத செயலையும் அங்கே கூறி, ஆக ஞானசம்பந்தராகட்டும், நாவுக்கரச பெருமானாகட்டும், சுந்தர பெருமானாக, மாணிக்கவாசக பெருமானாகட்டும், அருள் செயல்கள் அத்தனையும் அவர்கள் பெயர் நின்றதாக இருக்கட்டும். ஆனால் அத்தனையும் செய்தவன் சிவபெருமான் என்பதை அற்புதமாக சொல். 74வது பாடலோடு இன்று நாம் நிறைவு செய்கின்றோம். 74 சிவயோகம் முத்திக்கு வழி, அவயோகம் பிறப்புக்கு வழி. இந்த தலைப்போட நாம இந்த 74வது வெண்பாவோட இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறோம். 74 பாடலோடு சிவயோகம் தான் முத்திக்கு வழி, அவயோகம் பிறவிக்கு வழி. அது என்ன அவயோகம்? நான் சிவயோகம் தானையா கேள்விப்பட்டேன்.
அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்த்து அடியார் எம்மையுமாய் எங்கும் இயங்குதலான் மெய்மை சிவயோகமே யோகம், மெய்மை சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறி. சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறிமானவனே. குறிப்பு: சித்தத்தை சிவன்பாலே வைத்தலாகிய சிவயோகமே முத்திக்கு வழி என்றும், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அடியேன் என்று சுந்தரரும் வருவார். சித்தத்தை யார் சிவன்பாலே வைத்தலாகிய சிவயோகமே முத்திக்கு வழி என்றும், சிவனை எண்ணாத பிற யோக பயிற்சிகள் யாவும் பிறப்பை உண்டாக்கும் அவயோகம் என்று கூறுகிறது. சிவயோகம் அல்லாத மற்ற யோக பயிற்சிகள் எல்லாம் பிறப்புக்கு வழிவகுக்கும் அவயோகம் என்று இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. சிவனோடு ஒன்றியிருந்து வாழும் சிவஞானிகள் உலக மக்களுக்கு இனி வரும் பிறப்புகளில் உண்டாகும் அச்சத்தினையும் இப்பிறப்பில் தோன்றும் அச்சத்தினையும் நீக்கச் செய்வார்கள். ஒவ்வொரு சிவயோகிகளும் பாடுறாங்க, அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவது. அதை படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு அந்த ஆர்வம் வரும். சின்னவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூழா மணி மன்ன உரிவை உடையும் மலரும் பவள நிலம் தென்னன் கடில புனலும் உடையார ஒருவர் தவறு நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு நான் அடிமை, அவனுக்கு தொண்டன், அவனுக்கு சொந்தக்காரன். அவர் தவறு நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஞான சம்பந்தர் அற்புதமா சொல்வார், கையது வீழினும், கையே போனாலும் போட்டியா, கையது வீழினும் கழிவு உரினும் செய்களல் அடியலால் சிந்தை செய். அந்த உரைப்போடு இருக்கிறது. ஆக சிவனோடு ஒன்றியிருந்து வாழும் சிவஞானிகள் உலக மக்களுக்கு இனிவரும் பிறப்புகளில் உண்டாகும் அச்சத்தினையும், பிறப்பு வேண்டாம், பிறந்தா போச்சு, இவ்வளவு கஷ்டம் என்று அந்த அச்சத்தினை, இனிமே நாம பிறக்கவே மாட்டோம் என்று அச்சத்தை நீக்கியும், இனிமே பிறக்க மாட்டோம் கவலைப்படாதீங்க என்ற அச்சத்தை நீக்கியும், இப்பிறவில் தோன்றும் அச்சத்தினை நீக்கி, கவலையா, கவலைப்படாத, குடியிந்த மூலப்பட்டார் சிவனை நினை, உன்னுடைய அச்சம் போகும் என்று இரண்டு வகை அச்சத்தையும் நீக்குவர். பிறப்பில் இருக்கின்ற அச்சத்தையும் இனிமேல் பிறக்காமல் அந்த அச்சத்தையும் நீக்குவர். அவர்களை சார்ந்தும் அவர்கள் அருளி செய்துள்ளபடி வாழ்வோரையும் அறவழியில் நிற்கச் செய்வர். யாரெல்லாம் சிவயோகிகளை சார்ந்து நிற்கிறார்கள், அதான் குருநாதரை சார்ந்து நிற்கிறார்களோ, குருநாதர் நம்முடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அச்சத்தையும் இனிமே பிறவாத நிலையும் ஏற்படுத்தி அறவழியில் நம்மை நிற்கச் செய்வர் என்பதை அற்புதமாக சொல்லி, ஏன் இவ்வாறு ஜீவன் முத்தர் செய்கிறார்கள்? சிவன் அருளில் ஒன்றுபட்டு ஒழுகும் தன்மையதாகிய சிவயோகத்தில் இருப்பதாலே ஆகும். ஏன்னா அவர்களும் சிவயோகத்தில் இருக்கிறார்கள், நம்மையும் சிவயோகத்தில் இருக்க செய்கிறார். யாம் பெற்ற இன்பம் இவ்வயகமும் திரட்டும் திருமந்திரத்திலே. சிவனரில் ஒன்றுபட்டு ஒழுகும் தன்மையதாகிய சிவயோகத்தில் அவர்கள் இருப்பதாலேயே நம்மையும் அதே நிலையில் இருக்க செய்கிறார். ஆக ஒரு விடயத்தை உறுதியாக இங்கே நிலைநாட்டுகிறார். மாணவனே கேள், சிவயோகமே யோகம். சிவயோகம் என்றால் என்ன? சித்தத்துள்ளே சிவனை வைத்திருப்பதே சிவயோகம். அதுதான் சித்தத்திலே சிவன்பாலே வைத்தலாகிய சிவயோகம். சித்தத்து உருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே வித்து பெருக பிதற்றுதலே சிவயோகம். ஆக சிவயோகமே யோகம், அல்லாத பிரயோகம்
பிறவிக்கு வித்தாகி வினையுள் நம்மை படுத்துவிடும். அப்பேற்பட்ட வீண் யோகத்தை அவயோகம் 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 என்று இங்கே குறிப்பு. ஆக இங்கே குறிப்பு சிவயோகம் என்றால் யார் எந்த ஒரு ஆன்மா சித்தத்திலே சிவனை வைத்திருக்கிறதோ அது சிவயோகம். அதற்கு மாறாக செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் அவயோகம் அவயோகம் என்று சொல்லி, அவயோகம் பிறவிக்கு வித்தாகும், சிவயோகம் பிறவியை நீக்கும் என்பதை அற்புதமாக சொல்லி இதிலே ஒரு வரி சொல்கிறார். எம்மையுமாய் எங்கும் இயங்குதலான், எம்மையுமாய் எங்கும் இயங்குதலான் என்று இங்கே அற்புதமாக சொல்கிறார். அப்படி என்றால் என்ன என்றால், தம்மை சார்ந்தார்க்கு எவ்விடத்தும் அருள் செய்தலை குறிக்கும். குருநாதரை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை காப்பது குருநாதனுடைய கடமை. ஆகவே தம்மை சார்ந்தார் எவ்விடத்தும் அருளி செய்தலை இங்கே எம்மையுமாய் எங்கும் இயங்குதலா என்று குறிப்பிடுகிறார். ஆக இன்று நாம் சிந்தித்த பாடல்கள் என்ன அப்படின்னா 68 சிவஞானிகளுடைய பெருமையை சொல்லி அவர்களால் உயிர்களுக்கு ஆக்கம் ஏற்படும். யார் ஒருவர் அவரை இகழ்ந்து விட்டோ அவர்களுக்கு கோபமே வராது. ஆனால் ஒரு கணம் வர வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு கணம் மின்னல் போல் வரும் கோபத்தால் என்ன நடக்கும் என்றால், அவர்களிடம் யார் கோபத்தை மூட்டினார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய கலைமகளும் மலைமகளும் அடுத்ததாக அலைமகளும் விட்டு விலகுவார்கள் என்பதை அற்புதமாக அங்கே குறிப்பிட்டு, ஆக குருநாதருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் சிவசிந்தனையிலே இருப்பவர்கள். அவர்கள் மனம் நோகும்படி பேசிவிடக் கூடாது என்பதை முதல் பாடலிலும், சிவஞானிகளுடைய செயல்கள் அனைத்தும் சிவஞானிகள் செய்தது போல் இருந்தாலும் கூட அத்தனையும் அருளாளர்கள் செயல் அத்தனையுமே சிவனுடைய செயல்தான் என்பதை 69வது பாடல் சொல்லி 70 73வது பாடல் வரைக்கும் சமய குறவர்கள் நால்வர்களுடைய அருள் செயலும் சிவனுடைய அருள் செயலே என்பதை சொல்லி, சம்பந்தர் அருள் செயல்கள் இங்கே 10 குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தனுடைய அருள் செயல்கள் 10 இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன என்றால், ஓடம் சிவிகை உளவாக்கிளி அடைக்க பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஆக இந்த 10 அற்புதங்களை சொல்லி இதை இறைவன்தான் செய்தார் என்று சொல்லி 71வது பாடல் நாவுக்கரசர் அருள் செயல் 5 அருள் செயல்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். என்ன ஏவப்பட்ட கொல்ல வந்த யானையை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை விரட்டிய செயலையும், அடைத்த கதவை திறந்த பாடுவதற்கு இவர் பண்ணின் நேர்மொழியால் உமைவங்கோரோ என்ற பாடலை பாடிய அந்த இதை, பால் சோற்றில் கலந்து கொடுத்த கொடிய நஞ்சினிருந்து மீண்ட செயலையும், கல்லோடு கட்டி தெப்பமாக மிதந்த அந்த அற்புத செயலையும், மறைக்காட்டில் நீச்சரையில் அந்த இது நம்மளுடைய நீச்சரையில் இருந்து வந்த பதிகம், அப்புறம் மறைக்காட்டு பதிகமெல்லாம் பாடி அந்த அற்புத செயல்களை எல்லாம் குறிப்பிட்டு, சுந்தரர் அருள் செயல்களை எல்லாம் இங்கே ஒன்றை குறிப்பிட்டு, அவருடைய தோழமை திறம், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே இறைவன் செய்த அற்புதங்கள் தான் என்று சொல்லி, மாணிக்க வாசகர் அருள் செயல்கள், அதாவது சிவபெருமான் குதிரையில் வந்து மதுரையில் அருங்கிய அந்த செயல்கள், மாணிக்க வாசகர் மாணிக்கமாக பாடிய அத்தனை திருவாசகம் கருவாசகம் போகக்கூடியது அத்தனையும் இறைவனுடைய அருள் செயல்களே என்று குறிப்பிட்டு, அடுத்ததாக 74வது பாடல், சிவயோகம் மட்டுமே முக்திக்கு வழி, அவயோகம் பிறவியை ஏற்படுத்திவிடும். ஆகவே சிவயோகத்தில் நிற்க வேண்டும் சிவன் முத்தர்கள் என்று சொல்லி, நாமெல்லாம் அவயோகத்தில் நிற்கக்கூடாது என்ற அரும்பெரும் கருத்தை இந்த 74வது பாடலிலே சொல்லி நிறைவு செய்கிறார்.
வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நந்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரிய வாய்ப்பினை நல்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை தெரிவித்து அடியார் பெருமக்கள் வினாவை கொடுக்கலாம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக அருமையா இருந்தது ஐயா. நன்றி ஐயா. நன்றாக இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கம்மா. இந்த ஒரு திருநாவுக்கரசர் வந்து போற்றி திருவகள் பாடி இருக்காருல்ல? திருநாவுக்கரசர் போற்றி திருவகள், போற்றி திருத்தாண்டம் பாடி 1008. சொல்லுங்க. மாணிக்க வாசகர் போற்றி திருஅகவல் பாடி இருக்காருல்ல? ஆமா. அது மாதிரி திருஞான சம்பந்தர் பாடி இருக்காரா? நிறைய போற்றி பாடியிருக்காரு. பாடல்களுக்குள்ள தனியா போற்றின்னு பாடல, பாடல்களுக்குள்ள நிறைய. ஏன்னா திருமுறைகள்ல 7 உணர்ச்சிகள் இருக்கு. அதுல ஒரு உணர்ச்சி போற்றி. இறைவனுடைய திருவடியை போற்றுவதுதான் நிறைவு பூசையில. அதனால 7 உணர்ச்சிகள்ல போற்றி ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை எல்லாரும் பாடியிருக்காங்க. பதிகமா தனியா பாடினாங்களா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பதிகமா இல்ல. சரிங்க, அதான் தெரிஞ்சுக்கணும்னு. போற்றியில இருக்கு இருக்கு போற்றி நிறைய இடத்துல. நன்றிங்கய்யா. நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி ஐயா. வகுப்பு மிகவும் நன்றாக இருந்தது. ரொம்ப சந்தியா. சரி சொல்லுங்க. ஐயாவுக்காக ஒரு சிறு செய்யுள். போரேரே உன் பொன்னடிக்கே போதுகின்றேன், கண்கெட்ட இந்த ஊரேறும் உன் அருளப் பெற்ற சீரேராக என் சிந்தை மிக விடைந்ததாலே. ஐயா நீங்க ஒரு சைவ சித்தாந்தத்துல ஒரு போரேர் ஐயா. போரேரே நின் பொன்னகர்வாய் போந்தருள் இருள் நீக்க வாரேரில மென்முலையாளோடு வந்து அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கட்ட ஊரேரா எங்கு உழல் வேணோ என் உயிர்தான் உழவாதோ. ஆமா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நல்லா சிறப்பா திருமுறைகளையும் திருவாசகத்தையும் திருப்புகழையும் திருக்குறளையும் எங்களுக்கு வந்து உரைநடையோடு செய்யுள் நடையாவும் எல்லாத்தையுமே செய்யுள் நடையா கொண்டு வர்றது எங்களுக்கு அப்படியே இருக்குது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க சிவா. நிறைய பண்ணீங்களாமா? முடிச்சுக்கலாங்க ஐயா. வேற யாருன்னா இன்னும் கேட்கணுமா ஐயா? இந்த போன பின்னோட்டத்துல அடுத்து கீழே 3 கேள்வி கொடுத்துருந்தீங்களே, அதுக்கும் ஆன்சர் வேணுமா இல்ல அது பின்னோட்டம் மாத்திரம் போதுமா ஐயா? பின்னோட்டத்திலேயே அனுப்புனா போதுங்கம்மா, சுருக்கமா. அதான் கீழே ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாங்க. அது நம்ம அதான் படிச்சுக்கிட்டா போதும். அதுல குறிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்லதுதான். அது எங்க அனுப்புறது சார்? இது பின்னோட்டத்துல கேள்வி கேட்கறீங்க, அதுல டைப் பண்ணிடுறோம். அந்த 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் பின்னாட்ட இதுல இருந்து பின்னோட்டம் இல்லாம அதை நாங்க டைப் பண்ணி எதுக்கு அனுப்பணும் இப்போ? இல்ல, அது நீங்க குறிச்சு எழுதி வச்சுக்கோங்கம்மா, நம்ம இப்ப தேர்வுக்கு பயன்படும். ஓகே, நாங்க குறிப்பு எடுத்துட்டா போதுமானதா? போதுமானதுங்கம்மா. இல்ல நீங்க என்னுடைய எண்ணு கூட அனுப்புங்க, நம்ம அந்த குழுவுல போட்டோம்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. சரிங்கம்மா. சரி, முடிச்சுக்கலாங்கம்மா. முறையா நன்றி உரை சொல்லிடுவோம். நமது ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பல்வேறு கல்வி செயல்பாடுகளிலே சைவ சித்தாந்த இணைய வகுப்பானது ஆண்டுதோறும் இருமை பருவத்திலே ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தாள் சைவ சித்தாந்த தாளினை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த கல்வி ஆண்டிலே திருக்களிற்றுப்படையார் என்ற சித்தாந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் அதை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நெய்வேலி சிவத்திரு கண முருகப்பன் ஐயா அவர்களுக்கு
நமது அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைய வழி வகுப்பினை ஏற்படுத்தி அதன் மூலம் சைவ சித்தாந்த கருத்தினை அனைவரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே நமக்கெல்லாம் வழிகாட்டி அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர மடத்தின் குரு பெரியவர்களுக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் மற்றும் வரவேற்பு உரை வழங்கிய திரு தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு